இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தாலியானம். ஐயோ ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அலம்பல பாரு. மல்லி, ஜீரகம், மிளகு இது நாளையும் வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன். எவ்வளவு தெளிவா சொல்றேன், ஏன்னா தெளிவா இருக்கேன். போய் வேலையை பாரியா சூப்பு. இந்த ஸ்பூன் அளவு பாத்துக்கோங்களே. இது இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நீங்க எந்த தமிழ்நாட்டிலயே பாத்துக்கோங்க. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல. உள்ள கிடக்குறாங்க, என்ன இதுல கிடக்குறாங்கன்னு தெரியல. அவனை பாப்போம். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு செம்மையா வந்திருக்கு. டேஸ்ட்டுங்க. நானா ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. கருப்புரோஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. கடந்த ஒரு வார காலமாக மிக கடுமையான காய்ச்சல் பாதிக்கப்பட்டதுனால என்னால ஷார்ட்ஸ் வீடியோ எதுவுமே போட முடியல. நம்ம கடந்து ஜாலியா வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு வந்து இன்னையில இருந்து ஷார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். சாரி, இது மட்டும் கொஞ்சம் விட்டு போக மாட்டேங்குது. என் ஹஸ்பண்ட் மாதிரி என் கூடவே இருக்கு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அதுல எல்லாரும் மேக்ஸிமம் நிறைய ரெசிபி எல்லாம் போட்டிருப்பாங்க. எங்க வீட்டோட ரெசிபி எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இருக்குல்ல, அதை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். லாஸ்ட் டைம் அந்த கொள்ளு சாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் சென்னையில ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இது எங்க புதுக்கோட்டை, தஞ்சாவூர், எங்க திருச்சி இந்த பகுதியில மட்டுமே கிடைக்கக்கூடிய தாலியானம். சொல்லும் போதே வாய் ஊறுது மக்களே, ஏன்னா அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கந்திரியானம்னு சொல்லுவாங்க. ஐயோ ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அலம்பல பாரு. அப்படி இருக்கும். ஏன்னா அந்த குழம்பு யாரும் வச்சு கொடுத்தாலும் அவங்க கூட போய் உட்காந்து ஐயோ இந்த குழம்பு தரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிருப்போம். முதல் தடவை இந்த குழம்பு ஊத்துனதுக்கு அப்புறம் ரெண்டாவது தடவை ஊத்த மாட்டாங்களான்னா ரசம் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. என்னது ரசமா அப்படின்னு 4 தடவை இந்த குழம்பு ஊத்தினாலும் 4 தடவை சாப்பிடக்கூடிய ஒரு ஆசை வரும். இதுக்கு பேரு தாலியானம். இது ஒரு எமோஷனல் ஃபுட்னு வச்சுக்கோங்க. இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியா தெரியும். பேரு தாலியானமா இருக்கு. இது என்னடா தாலி அப்பெல்லாம் தாலியானம் தான். இந்த ஆனத்தோட பேர் தாலியானம். சரி, பேர் கந்திரியானம்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா செய்ய தெரிஞ்ச ரெசிபியவே நான் எப்படி செய்வேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு நிமிஷம் வாங்க, இது வர இங்க எல்லா நோட்டு பின்னாடி கிட்ட வராது பயந்துருவாங்க. அதாவது என்னடா நிசா வந்து கமான் ராத்திரி ப்ராப்பரா ரெசிபி எல்லாம் எழுதி எல்லாம் என்ன வறுக்கணும், என்ன அரைக்கணும், எத்தனை வேணும், எல்லாம் எத்தனை கரண்டி மிளகா தூள். இந்த டைம் தாக்க ரொம்ப ப்ரிப்பேரா வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து செய்ய தெரிஞ்ச டிஷ்னா முன்ன செஞ்சிடலாம். இந்த டிஷ் இன்னைக்கு தான் நான் முதல் தடவை செய்யறேன். இன்னொன்னு என்னோட ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்சது. சோ தாலியானத்துக்கு வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுதெல்லாம் போடக்கூடாது. சோ சின்ன வெங்காயம் மட்டும் தான் போடணும், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. குறிப்பா மட்டன்ல தான் செய்யணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டு, நல்ல இது பெரிய பூண்டா இருக்கிறதுனால இவ்வளவு போட்டிருக்கேன். சப்போஸ் தேவைப்பட்டா நான் உரிச்சுக்குவேன். எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கறி, அறந்தாங்கி கறி, அணுகுவோர் அறந்தாங்கி நிசா. சோ இது வந்து அறந்தாங்கி கறி. அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க அப்பா இன்னும் கறிக்கடை வச்சிருக்காங்க. இல்ல, நாங்க அப்பா கறிகள்லாம் இல்ல. பட் நாங்க வந்து அப்பா ஒரு கடையில வேலை பாக்குறாங்கல்ல, அங்க வந்து கறி நாங்க எடுத்துப்போம். அண்ட் எங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் நல்ல கறி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். சோ அதனால நல்ல கறினா எல்லாம் கெட்ட கறி அப்படி கிடையாது. சிலது பார்க்கும்போது ஹார்டா இருக்கும்ல, அப்படிலாம் அப்பா பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாரு. இந்த கறி கொஞ்சம் வேக லேட் ஆகும்டா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவாரு. அண்ட் அதை தாண்டி என்னமோ தெரியல, அறந்தாங்கில சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதனால வந்து இது அறந்தாங்கி கறி நான் வரும்போதே வாங்கிட்டு வந்தேன். இதாங்க ரொம்ப மெயினான பொடி அரைச்சு வச்சிருக்கேன். சோ இது என்னன்னு சொல்லிடுறேன். மல்லி, ஜீரகம், மிளகு, அரிசி இது நாளையும் வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன். எவ்வளவு தெளிவா சொல்றேன், ஏன்னா தெளிவா இருக்கேன். போய் வேலையை பாரியா சூப்பு. ஆரம்பிச்சோமா? ஐயா, இது வரைக்கும் தெரிஞ்ச குழம்பா வச்சேன், இப்ப தெரியாத குழம்பு. சாமி எதை போய் பூரா பத்துச்சு. எங்க அம்மா என்னை வெட்டி சாச்சிருவாங்க. இந்த குழம்புக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா நெய் எடுத்துட்டு வா. ஏன்னா குழம்புக்கு நெய்யான்னு கேட்க கூடாது. சோ நெய்யும் நல்லெண்ணெயும் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட். ஊத்திடலாமா? ஒரு ஸ்பூன் நல்லா. சோ நல்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். எங்க வீட்டுல எப்பவுமே நல்லெண்ணங்கிறதுனால இது பிரச்சனை கிடையாது. இது நல்லெண்ணெயில தான் செய்யணும், அதையும் சொல்லிடுறேன். மத்த சின்ன சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டுடலாம். பட் கொஞ்சம் அந்த ஓரளவுக்கு பெருசா இருக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி போடுவோம். இது காலையில உண்மையிலே மக்களே சமைக்க போறேன்னு தான் சொன்னேன். இந்த மனுஷன் எனக்கு ஊரை ஓட்டாரு. எல்லாம் டெக்னாலஜி. கேட்டா எங்க டேடிக்கு முடியல, எங்க மம்மிக்கு முடியல, எங்க வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளைங்க, நாங்க 7 பிள்ளையா. ஆக்சுவலி நம்ம அந்த குழம்புல எண்ணெய், நெய் கிட்ட வந்துடா
ஊத்துனதுக்கு அப்புறம் பட்டையும் ஏலக்காய் பட்டையும் கிராம்பு இது என்னது கிராம்பு பட்டை போடணும். அந்த பவுடரோட ஸ்மெல்ல பார்த்தல. இதுக்கு மேலையுமா உனக்கு ஒரு ஏலக்காய் தேவைப்படும். 2 லவங்கம் தான். அது என்னது பட்டை கிராம்பு. கிராம்பு பட்டை சும்மா எப்பவுமே அந்த வாசத்துக்கு தான் போடுறோம். மூஞ்சில அடிச்ச மாதிரி போடுறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம வந்து ஒரு பொடி ரெடி பண்ணணும். இப்ப நம்ம அதை ரெடி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதுல வெங்காயம் எல்லாம் போட்டுருவோம். சில ஊர்ல வந்து சில குழம்பு ஃபேமஸா இருக்கும். இந்த கும்பகோணம் பக்கம் பார்த்தா தக்காளி இந்த கத்திரிக்காய் கடல் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல. இப்ப இந்த பக்கம் அப்படின்னாலே இந்த பிரியாணி மோகம் நிறைய இருக்காது. எங்க பக்கம் புதுக்கோட்டை அறந்தாங்கி பக்கம் பாத்தீங்கன்னா பிரியாணி மோகம் இருக்காது. நெய்ச்சோறு தாலியானம் நெய்ச்சோறு அது அடிச்சுக்க வேற எதுவுமே இல்ல. இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது அந்த மாதிரி டிஷ்ஷுக்கு தான் ஆசைப்படுவோம். அதே மாதிரி தாலியானம் கூட இன்னொரு காம்பினேஷன் சொல்றேன். ஒயிட் ரைஸ் தாலியானம் வாழைக்காய் ரசம். நீங்க லைஃப்ல அது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. வாழைக்காய் ரசமும் எங்க புதுக்கோட்டை பக்கம் தான். நான் இன்னைக்கு மொத்தமா செஞ்சேன்னா முடிஞ்சிடும். அதனால நான் வாழைக்காய் ரசம் தனியா ஒரு உங்களுக்கு ரெசிபி போடுறேன். ஏன்னா நாங்க செய்யறதுதான் இதுதான் நம்ம சாப்பிடுறதுங்கிறதுனால இது போதும். ரொம்ப கடந்து போயிடும். இது வாசத்துக்காக முன்னாடி கொஞ்சமா எடுத்து வச்ச பூண்டுல பாதி பூண்டு போடுறேன். இது வாசத்துக்காக தான் மக்களே, வேற எதுக்காக. கறியா இருந்தாலும் சரி கோழியா இருந்தாலும் சரி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்றது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனா நான் பிறந்ததுல இருந்தே மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணிட்டேன். அதனால அதையே நான் பழகிட்டேன். எங்க அத்தாட்ட ஒரு கெட்ட என்ன இருக்கும், இதுல ஒரு 2-3 போடுங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்க மாமியார் இதை பார்த்தாங்கன்னா எடுத்து சாப்பிடுவாங்க, என்ன தரமாட்டாங்க. எங்க அண்ணன் எனக்கு தான் கொடுக்கும் அப்படிம்பாங்க. அப்படியே போட்டு தரங்க போல வரும். இதை வந்து 1 கொடுத்தா நீங்க தாடி பார்க்கும்போது 4-5 கொடுங்க. தப்பா கேட்பா, அர்த்தத்தை கேட்பான். ஆனா எங்க அக்கா மாதிரி ஒரு செல்ஃபிஷ் யாரும் கிடையாது. நான் ஒரு மக, எனக்கு பிடிச்சது கம்மியா இருக்கு, பேத்திக்கு பிடிச்ச ஈரல் அதிகமா இருக்கு. பேத்திக்கு ஈரல் தான் கொடுக்குறோம். அவளுக்கு வந்து மட்டன் நாங்க இன்னும் கொடுக்கல, சிக்கனும் கொடுக்கல. சப்பாவுக்கு ரொம்ப ரேரா நான் ஃபிஷ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். சப்பா சாப்பிட மாட்டேங்கிறான், ஆனா ஈரல் சாப்பிடுறான். அதனால எங்க அத்தா 4 ஈரல் போட்டுருக்காரு. இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம்னு சொன்னோம்ல, அது வேற ஒண்ணும் இல்ல மக்களே, பொரி அரிசி. இந்த குழம்போட ருசியே வந்து இந்த பவுடரும் பொரி அரிசியும் தான். சோ அதனால நம்ம பொரி அரிசி ரெடி பண்ண போறோம். யாருக்கெல்லாம் பொரி அரிசி பிடிக்கும்? நான் எல்லாம் வறுக்கும் போதே தின்றுவேன். பொரி அரிசி தெரியுமாடி? தெரியும். அரிசியை போட்டு வறுக்கிறது எனக்கு முன்னாடி அத மறுபடியும் மிக்சியில போட்டு அடிச்சு உருண்டை புடிச்சு சாப்பிடுறது செம்ம. ஆமா. சோ நம்ம வந்து அரிசியை ஒரு பக்கம் வறுத்து எடுத்துருவோம். இதுல 4 மிளகு மட்டும் போடணும். வெறும் அரிசியை வறுக்காம பாருங்க இப்படிதான் போட்டுருவோமா. மிளகாய் தூள். இதுல தக்காளி கிடையாதுக்கா? தக்காளி கிடையாது, இஞ்சி பூண்டு கிடையாது. சோ இந்த ஸ்பூனோட அளவு பாத்துங்க மக்களே, சின்ன ஸ்பூன் தான். இதுல 2 ஸ்பூன் போடுறேன். இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ நீங்க போட்டுக்கோங்க. நாங்க கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். இதுதான் காரம், வேற எதுவுமே கிடையாது. இந்த ஸ்பூன் அளவு பாத்துக்கோங்களே. இது இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நீங்க எந்த தமிழ்நாட்டிலே பாத்துக்கோங்க. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல. டப்பாக்கு ஏத்த மாதிரி சைஸ் போயிச்சு. உள்ள போகலன்னு வளைச்சு வச்சிருக்காங்க. நல்லா பாத்தீங்கன்னா அந்த கறி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்துல நம்ம தண்ணி ஊத்திடலாம். எப்பவுமே அந்த கறிக்கு மேல தண்ணி வச்சு விசில் போட்டுருங்க. நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி எவ்வளவு வேணுமோ நம்ம ஊத்திக்கலாம். இப்பவே ஊத்தினோம்னா குக்கருக்கு வெளியில தெரிச்சு போயிடுவாரு. இந்த பக்கம் அரிசியும் வறுத்துக்கிட்டாச்சு. அந்த வறுத்திருந்தோம்ல புளி அரிசி அதை அரைச்சிட்டுங்க. அம்மா அவங்க சலிக்க சொன்னாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க மக்கள் எனக்கு. ஆனா என்ன சலிக்க ஒரு 7 நாள் ஆகும் நினைக்கிறேன். அதாவது நீங்க இப்ப யோசிக்கலாம் இப்படி திங்கணுமா அப்படின்னு. ஆனா இதுல ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. இந்த மாதிரி சலிச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து அரைச்சு ஒரு டப்பால போட்டீங்கன்னா இந்த குழம்பு அதிகபட்சம் எல்லாரும் மாதிரி 20 நிமிஷம் தான். இப்ப நம்ம உள்ள கிடக்குறாங்க, என்ன கீதியில கிடக்குறான்னு தெரியல. அவனை பாப்போம். பாருங்க பாருங்க, கலர்ஃபுல்லா கிடக்குறான் தம்பி. கலர்ஃபுல்லா கிடக்கிறது பெருசு இல்ல, வெந்துருக்கானான்னு பாருங்க, அதான் பெருசு. ஏன்னா போட்ட மிளகாத்தூளோட கலர் அப்படி. அதனால பஞ்சு பஞ்சா இந்த காயா. அதான்ப்பா எங்க அத்தா ஒரு விஞ்ஞானிப்பா. எங்க அப்பா சொன்னதை நான் நம்பணும். எங்க அப்பா ஒரு விஞ்ஞானி. 4 விசில் போதும்னாரு. அது எப்படி கறிக்கிறது உங்களுக்கு விசில் போதும்னு தெரியுதுன்னு தெரியல. எங்க அப்பா வந்து எது சொன்னாலும் கரெக்டா நடக்கும். இப்ப நம்ம வந்து இதுல நம்ம சலிச்சதை ஆட் பண்றோம். பாத்துக்கோங்க. இறைவா, என்னன்னே தெரியாது.
இன்னும் மெயினான ஆள உள்ள போடல. இவனை தூவி விட்டோம் இருப்பாங்க எல்லாரும். ஆனா இவன் இப்ப தூவ முடியாது. 2 நிமிஷம் அவன் கொதிக்கட்டும். ஏன்னா அந்த ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்மெல்ல உள்ள இறக்க முடியும். எல்லா ஸ்மெல்லையும் இறக்கணும்னா ஸ்மெல் ஆயிடுவானுங்க. பொரிய அரிசி போட்டோன்னே அந்த ஒரு ஸ்மெல் நமக்கு வந்துடும். நல்ல கறி பஞ்சு பஞ்சா வெந்திருக்கு. இப்ப நம்ம இதை போடுவோமா? இதுக்கப்புறம் தான் இந்த குழம்போட டேஸ்டே தெரியும். அதுதான் எனக்கு பதறுது. போடலாமா வேணாமான்னு. சரி போட்டு விடுவோம். எல்லாத்தை விட மெயினா ஈவினிங் அர்ஷத் வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட கொடுத்து டேஸ்ட் நான் எதுவுமே அர்ஷத்துல கேட்க மாட்டேன். எதுக்கு என் தலையில அர்ஷத்துல கேட்கணும்னு சாப்பிட்டுட்டு இன்னொன்னு அர்ஷத் மட்டன் சாப்பிட மாட்டான். அதனால ஒரு பெரிய நம்பிக்கை. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்ப அமர்த்திடலாம் மக்களே. உங்களுக்கு தெரியுதா? நல்ல அப்படியே ஒரு மாதிரி இந்த பூண்டு தான் இதோட பிளஸ்ஸே. இது உங்க ஊர்ல செய்யற மாதிரியே இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. கறி கம்மியா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா கறியை வேஸ்ட் பண்ண விரும்பாம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த முறை பிரிச்சு எடுத்துடலாம்னு பாத்திருக்கேன். சோ நான் உங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் அடுப்ப அமர்த்திடுவோம். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு செம்மையா வந்திருக்கு. சோ நம்ம கொஞ்சம் சாதம் சூடா போட்டிருக்கோம். நல்லா அந்த மசாலா எல்லாம் உள்ள இறங்கணும்னா அது ஒரு தனி ருசியா இருக்கும். பூண்டு தான். பூண்டை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. தூக்கி பூண்டு உடம்புக்கு நல்லதுதான். சாப்பிடுவாங்க மக்களே. மேடம் உங்களுக்கு தான். குட் ஆஃப்டர்நூன். எனக்கு தான் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் அம்மா இல்லாம போயிட்டாங்க. ஆமாடி. ஆனா அம்மா மட்டன் சாப்பிட மாட்டாங்களே. மட்டன் சாப்பிட மாட்டாங்கல்ல. நான் அண்ணன் எதிர்பார்த்தேன். சாயந்தரம் மரியாதை போட்டு கொண்டுலான்னு முடிவு பண்ணேன். குழம்பு போதுமா இன்னும் கொஞ்சம் ஊத்தவான்னு பாரு. செம்மையா ஸ்மெல் வருதுக்கா. அப்படியா? இறங்கும் போது அப்படியே செம்மையா ட்ரை பண்ணிருக்கேன் அந்த குழம்பு முன்னாடி உங்க பக்கம். இல்ல அரைச்சு விட்ட குழம்புன்னு சொல்லுவாங்க. வந்து அந்த ஸ்மெல் வருது. பட் இந்த டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கு. உண்மையாவே இப்பதான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ரெசிபி பார்த்து சொல்லுனாங்க. சீரியஸாவே செம்மையா இருக்குக்கா. நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. நான் செஞ்ச குழம்புன்னு கிடையாது. நான் உங்களுக்கே தெரியும். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து இது எப்படி சொல்றதுன்னா இது நல்லா இல்லைன்னா என் மனசு உடஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப பிடிச்ச குழம்பு. யாராவது செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுற குழம்பு இது. இன்னைக்கு வந்து நல்லா வரணும்டா ஆண்டவா அப்படின்னு உண்மையிலேயே வந்து அவ்வளவு பிரேயர் முடிச்சு தான் சாப்பிட்டேன். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நிச்சயமாவே சூப்பரா இருக்கு. நானா ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்பனே ஈஸ்வரா. ஐயோ இதை உதவியாவது எல்லாருக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு ஆசையா இருக்கு. வாய்ப்பே இல்ல மக்களே. ஐயோ சாரி உங்களை நான் வேற ரொம்ப டெம்ப்ட் பண்றேன். நிச்சயமா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பாய். எப்படி இருக்கு? மத்தியானம் தப்பிச்சிட்ட. சாயந்தரம் மாட்டிட்டீங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? கந்திரி இத சாப்பிடுற மாதிரி இருக்கா? ஏதாவது குறைகள்? நிறைய தான் இருக்கு. குறை இல்ல. சஃபா வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சோ சஃபா எந்திரி உட்காருங்க. ஹாய் சொல்லுங்க. என்ன சாப்பிடுறீங்க? வடகம் சாப்பிடுறாங்க. வடகம் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்ல. சரி ஓகே பாய். கருப்பராஜாவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் போட்ட பிரெட் அது என்ன நிலைமையில இருக்குன்னு பாரு. எக்ஸ்கியூஸ் மேடம், உங்க சமையலை விட என் சமையல் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். நிஜமா நல்லா இருக்காக்கா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது. கலர்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆனா மசாலா உண்மையிலே பயத்திலே போட்டேன் மாதிரியாக்கா. நெஞ்சோலியே வந்துருச்சு எனக்கு. நல்லா இல்லன்னா கறி வேஸ்டா போயிருவேன். பாத்துக்க நான் பாஸ் ஆயிட்டேன். சோ பரவாயில்ல மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் நான் சமைச்சு அது வந்து பாஸ் ஆயிடுச்சு. அதாவது நான் ரொம்ப பயந்து சமைச்ச சாப்பாடு இது. கண்டிப்பா உங்களுக்குமே வந்து இதை முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணிட்டு தயவு செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் நான் இன்னும் 2-3 தடவை செஞ்சு பார்த்து நான் நல்லா பழகிடுவேன். அண்ட் புதுசா அடுத்த டிஷ் வந்து நான் என் சைட்ல இருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சோ மறக்காம நம்ம கருப்பராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. நான் டெய்லி ஷார்ட்ஸ் வந்து நான் என்ன ட்ரை பண்றேன், ஐ மீன் நான் என்ன, அதாவது ஃபுல் டயட் கிடையாது, நானுமே நிறைய சீட் பண்ணேன். பட் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி எவ்வளவு குறைக்கிறேன் அப்படிங்கறதையும் உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க மக்களே, மறக்காம வீடியோ பாருங்க. தேங்க்யூ, பை.